ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள், எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு 15லிருந்து நம்மளுக்கு மார்கழி 16 வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் மாத ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி பரணி தீபம் வந்துடுது. அனைவரும் தவறாமல் நம்ம வீட்டில் 5 நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ளே ஏற்றணும். இதை ஏற்றும் பொழுது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் நம்ம சிறப்பான நிலையை அடையலாம். நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலனாலும் அதுவும் சிறப்பாக அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே புண்ணிய பலனை பெற்று கொடுத்துரும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மறுநாள் நமக்கு 4ஆம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு. அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும். அதனால தான் ஆலயங்களில் முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும். அதே போல் மறுநாள் விஷ்ணு ஆலயங்களில் 5ஆம் தேதி வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம், விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது. நமக்கு 4ஆம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம். என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும். சந்து பொந்து இண்டி இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும். அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்கள்லாம் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 16 மார்கழி மாதமும் பிறந்துடும். அன்றையிலேருந்து அந்த மார்கழி 30 பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம். ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நம்மளுக்கு 19ஆம் தேதி டிசம்பர் 19 ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா, அதனால் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு. பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வழிபடுவது இல்லை, நம்மளுக்கு டிவிலேயே ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க. எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க. அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும், நம்மளுடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆண்டின் நிறைவு மாதம் எங்களுக்கு அமோகமான பலன்களை தரவிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை, தொழிலுக்கு ஏமா போகிறோம், வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிடிக்கவே இல்லாமா, எவன் எதிரி, எவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவனே தெரிய மாட்டுது, நிறைய கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கோம். வேலையே இல்லாமான்னு கஷ்டப்படுறாங்க. அதே போல் உத்திரட்டாதி யாரையும் நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு நம்பினவங்களாம் என் முதுகில் குத்திட்டாங்க, என் நண்பனே என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் ரேவதி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்தில் போகுது, இன்றைக்கி பிரிஞ்சிட்டோம், எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை அனைவருமே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டும் தேர்டும் படக்கூடிய கஷ்டங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, தொழிலில் ஒரு வருமானம் இல்லை, தொழிலுக்காக நாங்கள் போராடுறோம், எங்கேயும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, தொழிலுக்காக நாங்கள் அதிகப்படியான உழைப்பையும் எங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழித்தாலும் எங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட் பார்க்க முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ 10ல் ஒரு கிரக கூட்டணி வரப்போகுது. அருமையான கூட்டணின்னு சொல்லலாம். உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குக்கு சொந்தக்காரனும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் 10ல் அமர்ந்து உங்களுக்கு அருமையான பலன்களை, அதுவும் குரு பார்வையில் அமரப்போகிறார். அதற்கப்புறம் உங்களுக்கு சூரியனும் அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான அரசு துறையில்
உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, பணி நிரந்தரம், தந்தை வழி வேலை இருக்குது, வாரிசு வேலையாக இருந்தாலும் இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். இதே வந்து ஒரு மீன லக்னமாக இருந்து ஒரு சிலர்லாம் வந்து துலாம் ராசி லக்னமாக இருந்தவங்களாம் நிறைய கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இல்லை ஒரு மகர ராசி லக்னமாக இருந்தால் கூட நிறைய இன்னல்களை உறவுகள் விஷயத்துலேயும் சரி, ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்துலையும் சரி, ஒரு கையில் பொருளாதாரம் இல்லாமல் நிறைய கடன் பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துலேயுமே வந்து அருமையான பலன்கள்னு சொல்லலாம். குரு பார்வையில் அமைஞ்சிருக்காங்க. சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் அமர்ந்து உங்களுக்கு இருந்த சோதனைகளை கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் சுக சௌகரியத்தை பெருக்கிக் கொள்வது, உங்கள் தாய் வழியால் ஒரு நல்ல ஆசை அனுகிரகம் கிடைக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம், இது வரைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பது, உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு வந்து சிறப்பாக அமைவது, நல்ல ஒரு அதிகார பதவிகள் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, ஊதிய உயர்வுடன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷன் வந்து ரொம்ப மனநிறைவாக ஊதிய உயர்வுடன் கிடைக்கும். இது வரைக்கும் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் காணப்படுவது, பிள்ளை பாக்கியம் கிடைப்பது, அந்த வயதில் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பது, உங்களுக்கான ஒரு வண்டி வாகன யோக சேர்க்கை அமைவது, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் வந்து தீர்வது, இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த உடல் ஆரோக்கியத்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது, ஒரு பிரச்சனை இருக்குது, சனி இருந்து கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை குருவும் நம்மளுக்கு 10ல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் உங்களுக்கு தீர்த்து கொடுத்துருன்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்ததுன்னா உங்கள் குடும்பம் இப்போ கவனிக்கிற கவனிப்பு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய கேரக்டரு, திருமணத்திற்கு பின்னாடி நீங்கள் அமைக்கக்கூடிய குடும்பம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ குருவும் அமர்ந்து சூரியன் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகன யோகம், அம்பு வழக்குகளிலிருந்து அந்த பிரச்சனை தீர்ந்து வருவது, நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்லாம் கிடைப்பது, இது வரைக்கும் தடைப்பட்ட முன்னேற்றம், உங்களுடைய அசிங்கம் அவமானம் பழிச்சொல் தீர்வது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ தீரும். யாரை நம்பி நான் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் ஏமாந்தனோ அதெல்லாம் தெளிவுபடுத்தி இந்த இடத்துல தப்பு, இதிலேருந்து நீ வெளிவருவதற்கு முயற்சி செய்யணும். ஒரு பெரியோர்கள் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இல்லை ஒரு பெரியவங்க, ஒரு சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவங்க வந்து உங்களை கூப்பிட்டு உதவி செய்வது, இதெல்லாம் இப்போ அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம் திருக்கார்த்திகையில் வந்து நீங்கள் திருக்கார்த்திகை வழிபாடு செய்வதுடன் ஜீவசமாதி வழிபாடு, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, உங்களுக்கு ராகவேந்திரரோ பாபாவோ அன்றைய பௌர்ணமி தினங்களில் வழிபடுவது, ஐஸ்வர்ய ஈஸ்வர் அந்த சிவபெருமான் படத்தை டவுன்லோட் பண்ணி அன்றைக்கி ஒரு 3 நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, அப்படி இல்லை ஒரு தீபம் ஏற்றி ஐஸ்வர்ய ஈஸ்வரன் நினச்சி மனசார நினச்சி சிவனுடைய ஸ்லோகங்களை சொல்லி 1 மணி நேரம் மௌனம் விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அன்றைய தினம் வந்து ஆலயத்தில் பச்சரிசி, வெல்லம், மிளகு, சீரகம், கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய மீனம் மிகப்பெரிய தோஷங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணும். இந்த காலகட்டம் வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் மாற்றங்கள், பிரயாணத்தால் லாபம், கலைத்துறையில் இருப்பவர்கள், நிதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், வங்கி பணியில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பதவியில் வந்து நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் காணும். இல்லை நடப்பாதையோரம் கடை வச்சுருக்கிறோன்றவங்க கூட இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல லாபத்தை காணக்கூடிய அருமையான வாய்ப்பு. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து அசிங்கம் அவமானம் வலி வேதனைகளை சந்தித்து முயற்சியெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, என்னால் எதுவுமே செய்யப்பட முடியல, முடங்கி கொண்டிருந்தேன்னு சொல்லியிருந்த மீனம் இந்த காலம் வந்து மூச்சு விடும். பெண்கள் இது வரைக்கும் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், நிறைய வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கலைந்து உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு காலம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. யார் சொல்கிறதையும் மண்டைக்கு ஏற்றக்கூடாது. எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியலன்னு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதை வந்து தெளிவாக குருவுடைய பார்வை வந்து எடுத்து கொடுத்துரும். சூரியன் வந்து உங்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு அந்த குறைகளை வந்து சுட்டி காட்டும். செவ்வாய் அதற்கான தைரியத்தை கொடுக்கும். குருவானவர் இந்த புத்தி கூர்மையை கொடுத்து உங்களை சிறப்பாக பயணிக்க வைப்பார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நல்மாற்றங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், சுப காரியங்கள் நடப்பது, வீடு வண்டி வாகன யோகம் அமைவது, குழந்தை பாக்கியம் அமைவது, வயதானவர்களாக இருந்தால் அன்றாட லைஃப் நல்லா போகுதுன்னா அதையே ஹேண்டில் பண்ணிட்டு வந்துங்க. பெருசாக சாதிக்க போகிறோன்னு பெரிதாக எதையும் செய்துவிட வேண்டாம். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.